ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் இந்தியன் மாம் ஃப்ரம் மலேசியா. வாங்க இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு அகலமான பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கூடையே பிரிஞ்சு இலை இது எல்லாத்தையும் ஒரு 4 போல் எடுத்து கூடையே ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். மட்டன் பிரியாணின்றதுனால கொஞ்சம் நான் ஸ்பைசஸ் அதிகமாக சேர்த்துருக்கேன். சிக்கன் பிரியாணினா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். மட்டன் பிரியாணி கொஞ்சம் வாசனையாக இருக்குன்றதுக்காக அதிகமாக சேர்த்துருக்கேன். ஒரு 2 வெங்காயம் போல் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் நல்லா அதோட பாதி அளவுக்கு வதங்கி வரணும். அது வதங்கி வந்தக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை சேர்த்து அதையும் கூட சேர்த்து வதக்குங்க. நான் 1/2 kg தான் மட்டன் எடுத்துக்கேன், 1 kg எடுக்கல, கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோடனே அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டோடனே கூடையே புதினா, கொத்தமல்லி, ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்து அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டக்கப்புறம் 2 தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. அது வதங்கிறதுக்கு கூடையே உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ண விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடையே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் தான். கூடையே உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு முன்னாடியே சேர்த்திங்கன்னா நல்லா தக்காளி வதங்கிடும், அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடையே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். மட்டன் பிரியாணின்றதுனால தான். சிக்கன் பிரியாணிங்கன்னா அந்தளவுக்கு நம்ம மசாலா போட தேவையில்ல, மட்டனுக்கு நல்லா போட்டால் தான் நல்லா டேஸ்ட் வரும். கூடையே ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜிலே பிழிஞ்சு விட்டு அதை நல்லா வதக்கிடணும். அது நல்லா வதங்கிட்டக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தயிராக இருந்தால் எடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்துக்கப்புறம் இதுமாரி தான் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்தக்கப்புறம் நான் 1/2 கிலோ மட்டனை தனியாக குக்கரில் வேக வச்சுருக்கேன். அதை வெந்ததை மட்டனை மட்டும் எடுத்து தனியாக இந்த கிரேவி கூட சேர்த்துப்போம். அதோட வேக வச்ச தண்ணியை அப்படியே சைடில் வச்சுப்போம். நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மட்டன் தண்ணியை அளந்து அதில் ஊற்றிக்கணும். மட்டனை மட்டும் எடுத்து இதில் போட்டு 2 பரட்டி விட்டுக்கோங்க. கூடயே நான் 1/2 கிலோ மட்டனுக்கு 2 அலாக்கு போல் அரிசி ஊற வச்சுருக்கேன். பாசுமதி ரைஸ் தான். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை அளந்து 1 டம்ளர் பாசுமதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர்னு அளந்து 3 டம்ளர் தண்ணியை அதில் ஊற்றிக்க வேண்டியதான். அந்த மட்டன் தண்ணி பத்தலைனா சாதா தண்ணியை அளந்து ஊற்றிக்க வேண்டியதான். கூடயே அரிசியை நல்லா வடிகட்டி அதில் போட்டுற வேண்டியதான். தண்ணி கொதிச்ச உடனே அதில் போட்டு தம் போட்டுற வேண்டியதான். தண்ணியை நல்லா வடிகட்டி போட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் தம்க்கு அப்புறம் பார்த்து ஓப்பன் பண்ணானா மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.